இப்போ பைத்தானோட கமாண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தானோட கமாண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கோடை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக தான் கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவோம். கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரன் டைமில் இன்டர்பிரிட்டரால் ஸ்கிப் பண்ணப்பட்டுரும். இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, python.orgல இருந்து, அதுதான் பைத்தானோட இன்டர்பிரிட்டர். அது இருந்தால் தான் நம்ம பைத்தான் கோடெல்லாம் ரன் பண்ண முடியும். அந்த இன்டர்பிரிட்டர் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். அந்த இன்டர்பிரிட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிற ஹை லெவல் கோடை மிஷின் கோடாக மாற்றி ப்ராசஸருக்கு கொடுக்கும். அந்த ப்ராசஸர் அதை ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஆஷ் அப்படிங்கிற சிம்பிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆஷுக்கு பின்னாடி எது கொடுத்தாலும் அது கமாண்ட்ஸாக எடுத்துக்கும். திஸ் இஸ் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த திஸ் இஸ் பைத்தான் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே ரன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அவுட்புட்டும் வரல. அடுத்த செல்லுக்கு அந்த கர்சர் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கமாண்ட்ஸ். கமாண்ட்ஸ் இன்டர்பிரிட்டரால் ஸ்கிப் பண்ணப்பட்டுரும். அது நம்ம புரிதலுக்காக கொடுக்கறது தான் கமாண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் ஹேஷுக்கு பின்னாடி கொடுக்கறது எல்லாமே சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தானில் மல்டி லைன் கமாண்ட் இல்லையான்னு கேட்டால், பைத்தான் மல்டிலைன் கமாண்ட் சப்போர்ட் பண்ணாது. சில இதில் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜூபிட்டர் நோட் புக்கில் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தா அந்த கமாண்ட் சப்போர்ட் பண்ணாது. நான் இப்போ இந்த திஸ் இஸ் பைத்தான் அப்படிங்கிறதே ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்குறேன் பாருங்க. திஸ் இஸ் பைத்தான். இப்போ இந்த ட்ரிபிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தான் வந்திருக்கு. திஸ் இஸ் பைத்தான் முன்னாடி 2 ஸ்லாஷ் என்ன ஆட் ஆயிருக்கா. இப்போ ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிலைன் கமாண்ட் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்கில் மல்டிலைன் கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்டே நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலும் அது மல்டிலைன் கமாண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பைத்தானில் மல்டிலைன் கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே பைத்தானில் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரிபிள் கோட்ஸ்லாம். ஸோ பைத்தானில் மல்டிலைன் கமாண்ட் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் வச்சு தான் நம்ம மல்டிலைன் கமாண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அடுத்தது பைத்தானோட வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா வேல்யூ. நீங்கள் பைத்தான் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கோட் அப்படின்னு இருக்கா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி மார்க் டவுன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஜூபிட்டர் நோட் புக்கில் டைட்டில் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் இப்போ வேரியபிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். வேரியபிள் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது எனக்கு ஒரு மார்க் டவுன் மட்டும்தான். அது ரன் பண்ணாலும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் ஜூபிட்டர் நோட் புக்கை செலக்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை வச்சு கூப்பிட்டா நீங்கள் திரும்ப போகிறீங்க. அதே மாதிரி தான் வேரியபிள்லையும் ஒரு டேட்டா வேல்யூவை ஒரு பேர் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த டேட்டா டேரெக்டாக நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆக போகுது. மெமரியிலேருந்து அந்த வேரியபிளை எடுக்கணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் வச்சு தான் கூப்பிட முடியும். இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் சிம்பிளாக வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் சிவா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒரு டேட்டாக்கு நேம் அப்படிங்கிற வேரியபிள் அசைன் ஆயிருக்கு. இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இப்போ எனக்கு மெமரியில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவா அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகி, அதாவது சிவா அப்படின்னு ஒரு டேட்டா கிரியேட் ஆகி அது நேம் அப்படிங்கிற வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெமரியிலேருந்து நேம் அப்படிங்கிற வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது எனக்கு இங்கே எடுத்துகிட்டு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா. இங்கே இந்த மாதிரி நேம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணும், அந்த வேரியபிளோட நேமை தான் பாஸ் பண்ணும். இங்கே அப்படியே சிவான்னு கூட கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம். இங்கே அப்படியே சிவான்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் தான் வருது. நம்ம வேரியபிளை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வருது. இல்லாட்டி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் அதே அவுட்புட் தான் வருது. இந்த மாதிரி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங். ஒரு கேரக்டரையும் குரூப் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்ட்ரிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்க்கலாம்.
இப்போ இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்க நேமை வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அதனால தான் அதோட பேர் வந்து வேரியபிள். இப்போ நான் இங்கே அடுத்த இதில் நேம் ஈக்குவல் டு கார்த்திக் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ கார்த்திக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் நேம். இங்கே இருக்க இந்த சிவா அப்படிங்கிறத வந்து எடுத்துடலாம். இங்கேயும் நேமே பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க நேமுக்காக இந்த சிவா அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த நேமை வந்து மாற்றிருக்கோம் இல்லையா, அதனால எனக்கு கார்த்திக் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எடுக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணி சிவா அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மெமரியில் வந்து எனக்கு நேம் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு இருக்கும். அடுத்த தடவை அந்த நேமை வந்து மாத்திரம் நேம் ஈக்குவல் டு கார்த்திக் அப்படின்னு மாத்திரம். இப்போ மெமரியில் பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு அங்கே கார்த்திக் அப்படிங்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நேமை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு மெமரியில் என்ன இருக்கும், கார்த்திக் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறத எனக்கு மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியபிள்ஸில் ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எல்லா டேட்டா டைப்ஸும் வந்து இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் படிக்கும்போது, அதாவது C++ இந்த மாதிரி படிக்கும்போது டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிங்கன்னா int a equal to அப்படின்னு கொடுப்பீங்களா, int a equal to 5. அடுத்தது கேரக்டருக்கு கேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்களா. இந்த மாதிரிலாம் பைத்தானில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பைத்தான் அப்படிங்கிறது டைனமிக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டைனமிக்லி டைப்? அதாவது நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் அசைன் பண்ணுற டேட்டாவை பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். இங்கே நேம் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நேம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமா? கிடையாது. டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு பைத்தானோட இன்டர்பிரிட்டருக்கு தெரியும். அதனால ஆட்டோமேட்டிக்காக ரன் டைமில் வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து எனக்கு வந்து டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு அசைன் ஆகிக்கும். அதே மாதிரி இப்போ மற்ற வேரியபிள்ஸ்க்கெலாம் பார்க்கலாம், மற்ற டேட்டா டைப்ஸ்க்கெலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டீஜருக்கு பார்க்கலாம். இன்டீஜருக்கு வந்து என்னது, நம்பர் ஸ்டோர் பண்ணுவோமா. வேல்யூ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் வேல்யூ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கா. இப்போ மெமரியில் வந்து எனக்கு இன்டீஜருக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அதில் வந்து 1 2 3 அப்படின்னு ஸ்டோர் ஆகி இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னும் பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு கொடுத்தா அதுதான் டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். DEC ஈக்குவல் டு 13.4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். இதே மாதிரி பூலியன் கொடுத்து பார்க்கலாம். பூலியன் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைப். பூல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பூல் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு க்ரீன் கலரில் காட்டுதா. இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டுச்சுன்னா எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பைத்தானில் இருக்க ஒரு டைப் ஆஃப் கீவேர்ட். கீவேர்ட் அப்படிங்கிறது ரிசர்வ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தானை கிரியேட் பண்ணும் போதே அதுக்குன்னு சில வேர்ட்ஸ் எல்லாமே ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பிரிண்ட்டும் ஆகாது. இதுக்கு வந்து 2 L கொடுத்துக்கலாம். இப்போ 2 L கொடுத்தோன்னே பார்த்தீங்களா எனக்கு போயிடுச்சு. பூல் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூவில் வந்து T கேபிட்டல், ஃபால்ஸில் வந்து F கேபிட்டலாக தான் இருக்கணும். இது எல்லாமே பைத்தானோட சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் எல்லாமே டிக்ளேர் பண்ணணும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கா. இதே மாதிரி ஃபால்ஸ்க்கும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபால்ஸில் F வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கேன்ல, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை, எரர் வந்து காட்டுது. நேம் ஃபால்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபைனே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேரியபிள் அப்படின்னு நினச்சிருச்சு. வேரியபிளை தான் இங்கே அசைன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருச்சு. அதனால் ஃபால்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு காட்டுது. இப்போ இந்த F வந்து கேபிட்டலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதே மாதிரி என்னென்ன டேட்டா டைப்ஸில் பைத்தானில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. இதுதான் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். டெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ரிங், STR அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த டபுள் கோட்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நியூமரிக் டைப். நியூமரிக் டைப்பில் இன்டீஜர், அந்த 1 2 3 பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இன்டீஜர். அடுத்தது ஃப்ளோட்டிங் டைப், அடுத்தது காம்ப்ளெக்ஸ்.
ஃப்ளோட்டிங் டைப் நம்ம பார்த்தோம் 3.14, அது டெசிமல். பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளோட் டைப். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இமேஜினரி வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. 2 + 3i இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, i + 3 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் இந்த இமேஜினரி வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சீக்வன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டப்புள், ரேஞ்ச் இதெல்லாம் பின்னாடி வர இதில் பார்க்கலாம். அடுத்து மேப்பிங் டைப்புக்கு வந்து டிக்ஷனரி, செட் டைப்புக்கு வந்து செட், பூலியன் டைப் இப்போ பார்த்தோம் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இந்த 3 டைப்பு வந்து நம்ம பின்னாடி வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பூல் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் காட்டுச்சு இல்லையா, அதில் பைத்தனோட ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நேமிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பைத்தானில் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஏ வேரியபிள் கேன் ஹேவ் ஷார்ட் நேம்ஸ் லைக் xy, இந்த மாதிரி கூட நம்ம வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் மோர் டிஸ்கிரிப்டிவ் நேம். நம்ம xy அப்படின்னு கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஏஜ் தான் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏஜ் அப்படின்னே கொடுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் the rules for Python variable. A variable name must start with a letter or underscore character. ஒரு வேரியபிள் வந்து லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணும், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணும். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம டாலர் சிம்பிள்ல வந்து வேரியபிள் கிரியேட் பண்றதுல வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது a variable name cannot start with numbers. நம்பர்ஸ்ல வந்து வேரியபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A variable name can only contain alphanumeric character. அது வந்து ஆல்பபெட்டா இருக்கணும், இல்லாட்டி நம்பர்ஸா இருக்கணும், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ஸா கூட இருக்கலாம். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இது வந்து சப்போர்ட் பண்ணாது. வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஏஜ் ஈக்குவல் டு, இப்போ என்னோட ஏஜ் வந்து 19. இப்போ நான் கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஏஜ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு காட்டுதா. இதே நான் இங்கே பிரிண்ட் ஏஜில் ஏஜுக்கு ஏ கேபிட்டலில் கொடுத்தா அது வந்து பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பிரிண்ட் ஏஜ் நம்ம ஸ்மால் லெட்டரில் கிரியேட் பண்ணால் நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தா அது வந்து எனக்கு எரர் ஷோ ஆகும். நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு காட்டுதா. இந்த கேபிட்டல் ஏ வச்சு நம்ம ஒரு ஏஜை டிஃபைன் பண்ணல, அதை ஏன் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குது. நம்ம ஆல்ரெடி என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கால் பண்ணணும். வேற ஒரு பேர் வச்சு கால் பண்ணால் அது வந்து இந்த மாதிரி தான் எரர் ஷோ ஆகும். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா a variable name cannot be any of the Python keywords. Python keywordsல நம்ம வந்து வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட், டப்புள், இன்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ரிசர்வ் வேர்ட்ஸ். அடுத்தது இம்போர்ட், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேரியபிள் நேமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இதில் ஒன்று முக்கியமான இது வந்து கொடுக்கல. நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நடுவில் வந்து ஸ்பேசஸ்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் கொடுத்தா அது அங்கே வந்து எரர் ஷோ ஆகும். நம்ம ஸ்பேஸுக்கு பதிலாக வந்து அண்டர்ஸ்கோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். நேம் அண்டர்ஸ்கோர் வேல்யூ ஈக்குவல் டு சிவா, இதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நேம் அண்டர்ஸ்கோர் கொடுக்காம நேம் ஸ்பேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எரர் ஷோ ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது பைத்தானில். அடுத்தது ஒரே வேல்யூ வந்து மல்டிபிள் வேரியபிளுக்கு அசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன்லேயே நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு ஆரஞ்சு. அப்போ எக்ஸுக்கும் ஆரஞ்சு தான், ஒய்க்கும் ஆரஞ்சு தான், இசட்டுக்கும் ஆரஞ்சு தான். இந்த மாதிரி சிங்கிள் லைனில் கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து கெட்டிங் த டேட்டா டைப். இப்போ வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள்குள்ள வந்து நேம் அப்படின்னு ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டு அதே சிவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஏஜ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பூலியன் டைப் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் டைப் கண்டுபிடிக்க போகிறேன். பிரிண்ட் டைப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இதுக்குள்ளே வந்து அந்த வேரியபிள் நேமை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டைப் அப்படின்னு சொல்லிடும். இப்போ நேம் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்.
இந்த நேம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு தெரியும்ல, இதில் வந்து கிளாஸ் எஸ்டிஆர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா எல்லா டேட்டா டைப்பும் கிளாஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஸ்டிஆர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்ட்ரிங். அடுத்து இதே மாதிரி ஏஜுக்கு ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் இதே அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். பிரிண்ட் ஏஜ், அதாவது டைப் ஆஃப் ஏஜ். அடுத்தது பிரிண்ட் டைப் ஆஃப் பூல். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஏதோ எரர் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு காட்டுதா. இந்த இடத்துல நான் என்டர் பண்ணி கீழே கொண்டு வரணும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஸ்டிஆர் ஃபஸ்ட்டு என்னது நேம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப். ஏஜ் அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் டைப். 19 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர் இல்லையா, அதனால இந்த டைப் வந்து எனக்கு இன்டீஜர். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பூலியன், அதனால பூல் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்க்கலாம். பைத்தான் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கறது தான் கமாண்ட்ஸ். பைத்தானில் சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு, மல்டி லைன் கமாண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. சில ஐடியில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட் சப்போர்ட் பண்ணும், ஆனால் ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து சப்போர்ட் பண்ணாது. அடுத்து வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா வேல்யூ. ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு கிடையாது, எந்த லாங்குவேஜ்லையும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது அந்த நேமை வச்சு அந்த வேரியபிளை வந்து கால் பண்ணிக்கலாம். அடுத்தது பைத்தானோட ரூல்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள். ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு மாதிரி ரூல்ஸ் இருக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ண. இதுதான் பைத்தானோட ரூல்ஸ். இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது மெனி வேல்யூஸ் டு வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் வைக்கிறது, அடுத்தது ஒரு சிங்கிள் வேல்யூ எப்படி மல்டிபிள் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தான் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது இன்டீஜர் நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், காம்ப்ளெக்ஸ். அடுத்தது லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச், டிக்ஷனரி. இந்த லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச் இதெல்லாமே வந்து பெரிய கான்செப்ட், அதெல்லாம் பின்னாடி வேற வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது செட், பூலியன் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். செட்டு பற்றி பார்க்கல, செட் பற்றி பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து ஒரு வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்.